अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானாலே மயர்வரம் அதிலம் அருளப் பெற்று திருமந்திர உபதேசமும் பெற்றார் திருமங்கை ஆழ்வார். திருமந்திர உபதேசம் பெற்றவுடனே அந்த திருமந்திரத்தினுடைய வைபவத்தை, அதனுடைய பெருமையை முதலிலே ஒரு 10 பாசுரங்களாலே அருளி செய்தார். பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பதிகம் அதுதான். அதற்கு பிறகு அந்த திருமந்திரத்தினுடைய உட்பொருளான எம்பெருமான் அவன் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்கள் தோறும் இவரும் எழுந்தருளி ஆங்காங்கே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டே வருகிறார். முதலிலே அந்த திருமந்திரம் பிறந்த இடமான பத்ரிகாசிரமம், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பிரிதி, இன்னும் மற்றும் வடநாட்டு திவ்யதேசங்கள் என்று இவற்றையெல்லாம் மங்களாசாசனம் செய்தவர். அடுத்தபடியாக வடநாட்டு திருப்பதிகளுக்கு அடுத்தபடியாக தொண்டை நாட்டு திருப்பதிகள் சிலவற்றை பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்தார். அதற்கு பிறகு நடுநாட்டு திருப்பதிகள் 2, திருக்கோவலூர் திருவஹீந்திரபுரம் என்கின்ற 2 திவ்யதேசங்கள், அவற்றையும் 2 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்தார். அதற்கு பிறகு சோழ நாட்டு திருப்பதிகள் என்று சொல்லப்படுகின்ற திருப்பதிகள் மொத்தம் 40 அமைந்துள்ளன. சோழ நாட்டிலே 40 திவ்யதேசங்கள். அதிலே பல திவ்யதேசங்களை திருப்பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்ய திருவுள்ளம் பற்றி முதலிலே திருச்சித்திரக்கூட்டம் என்கின்ற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார். அதாவது தற்பொழுது சிதம்பரம் என்று வழங்கப்படுகின்ற அந்த ஸ்தலம்தான் ஆழ்வாராலே தில்லை திருச்சித்திரக்கூடம் என்று மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கின்றது. கோவிந்தராஜன் என்கிற திருநாமத்தோடு சயன திருக்கோலத்திலே மிக அற்புதமாக எழுந்தருளியுள்ள அந்த எம்பெருமானை 2 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதாவது பெரிய திருமொழியினுடைய 3ஆம் பத்திலே 2ஆம் திருமொழி 3ஆம் திருமொழி ஆகிற 2 பதிகங்களும் இந்த திருச்சித்திரக்கூட்டம் விஷயமாக அமைந்தவை. அதிலே முதல் திருமொழி, அதாவது பெரிய திருமொழியிலே 3ஆம் பத்திலே 2ஆம் திருமொழி, அதுதான் திருச்சித்திரக்கூட்டத்தை பற்றிய முதல் பதிகம். அதிலே நம்மையெல்லாம் பார்த்து திருச்சித்திரக்கூட்டத்திற்கு சென்று சேருங்கள், அந்த எம்பெருமானை சேவியுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் எந்த விதமான தவத்தையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்பதாக இப்படி நமக்கு உபதேசம் பண்ணினார். அடுத்தபடியாக அதிலே 2வது பதிகம், அதுதான் நம்முடைய இப்பொழுது அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த 2வது பதிகத்திலே தாம் அந்த எம்பெருமானை அனுபவித்தபடியை 10 பாசுரங்களாலே தெரிவிக்கின்றார். அதாவது இந்த திருச்சித்திரக்கூட்டம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்துள்ளிருக்கின்ற எம்பெருமான் முற்காலத்திலே விபவாவதாரங்கள், அதாவது ராமனாய் கண்ணனாய் நரசிங்கனாய் இப்படியெல்லாம் அவதரித்தவன் இருக்கிறானே, அவன்தான் இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று அவனுடைய விபவாவதாரங்களையும் சொல்லி அந்த ஊரினுடைய சிறப்பையும் சொல்லி இந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்பதாக தாம் அனுபவிக்கின்றார். அதிலேயும் இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானுக்கு கோவிந்தராஜன் என்று திருநாமம் வழங்கப்பெற்று வருகின்றது. பெரும்பாலும் இந்த கோவிந்தன் என்கிற சொல்லே கண்ணபிரானை குறிப்பதாகத்தான் பாசுரங்களிலே நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். காம் விந்ததீதி கோவிந்தா என்று பசுக்களை மேய்ப்பவன், பசுக்களை எல்லாம் அடைந்திருப்பவன், அவனுக்குத்தான் கோவிந்தன் என்று பெயர். என்று கோவிந்தன் என்பதற்கு பல பல பொருள்கள் சொல்லலாம் என்றாலும் கூட பெரும்பாலும் கோவிந்தன் என்னால் முதலே நம்முடைய நினைவுக்கு வருபவன் கண்ணன் தானே. ஆகையினாலே இப்பொழுது நாம் அனுபவிக்கவிருக்கின்ற இந்த பெரிய திருமொழி 3ஆம் பத்தினுடைய 3ஆம் திருமொழி, அதிலே மிகுதியான பாசுரங்களாலே கிருஷ்ணாவதார அனுபவத்தையே செய்கின்றார். இங்கே எழுந்தருளியிருப்பவன் கோவிந்தன். அந்த பாசுரங்களும் கண்ணபிரான் விஷயமாக அமைந்திருக்கும்படியாக திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களை அருளிச் செய்கின்றார். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் கண்ணபிரானுடைய சில சேஷ்டிதங்கள்,
அவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து அப்படிப்பட்டவன் சித்திரகூடத்து உள்ளான் என்று இதுதான் இந்த பதிகத்தினுடைய விஷயமாக அமைந்திருக்கிறது. அதில் முதல் பாசுரத்தாலே கண்ணபிரான் செய்த செயல்கள் என்றால் அவற்றிலே சிலவற்றை நாம் எடுத்து பார்க்கலாம் அல்லவா. இரட்டை மருத மரங்களை முறித்தவன் என்று, அதே போல கேசி என்கிற அசுரனை வதம் செய்தவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் சித்திரகூடத்து உள்ளான் என்று அருளிச் செய்கின்றார். வாடமரிதிடை போகி மல்லரை கொன்னொக்கலித்திட்டு ஆடல் நன்மா உடைத்து ஆயரானிரை கண்ணிடருதீர்ப்பான் கூடிய மாமழை காத்த கூத்தன வருகின்றான் சேடுயர் பூம்பொழில் தில்லை சித்திரகூடத்துள்ளானே. வாட மருதிடை போகி என்றால் மருது இரட்டை மருத மரங்கள் அது வாடும்படியாக அவற்றின் நடுவே சென்றான் கண்ணன். கண்ணபிரான் வெண்ணெய் திருடினான். உடனே கோபம் கொண்ட யசோதை, அதாவது இவன் அதிகமாக வெண்ணெய் உண்டால் இவனுடைய உடம்புக்கு ஆகாது என்கிற காரணத்தினாலே யசோதை கோபம் கொண்டு இவனை உரலோടെ கட்டி வைத்திருந்தாள். அந்த மர உரலையும் இழுத்து கொண்டு கண்ணன் சென்றான். செல்லுகின்ற பொழுது இரண்டு மருத மரங்கள் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கிற பொழுது அவற்றினுடைய நடுவிலே நுழைந்து சென்றான். அந்த உரல் அந்த மரங்களுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டபடியினாலே அதை இழுத்தான். உடனே மருத மரங்கள் முறிந்து விழுந்தன என்று சொல்லுகிறார்கள். குபேரனுடைய பிள்ளைகளான நளகிரீவ மணிகு, அதாவது 2 பேர்கள், அவர் அந்த 2 பேருக்கும் சாபம் ஏற்பட்டதாம். ஒரு முனிவருடைய சாபத்தாலே அவர்கள் இப்படி மரமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நளகோபர மணிகிரீவர்கள் அவர்களுக்கு சாபத்தை தீர்க்கும் வண்ணமாக இவன் இப்படி செய்தான். இன்னும் கம்சனாலே ஏவப்பட்ட அசுரர்களும் கூட அந்த மரத்திலே ஆவேசித்திருந்தார்கள் என்று அப்படியும் சொல்லுவதுண்டு. வாட மருதிடை போகி என்று அப்படி மருத மரம் வாடும்படியாக அவற்றின் நடுவிலே போனான் என்று முதலிலே ஒன்றை சொன்னார். அதற்கு பிறகு மல்லரை கொன்று, இந்த மல்லர்கள் அவர்களையும் கொன்றான். கம்சனாலே ஏவப்பட்ட முட்டிகன் சாணூரன் என்ற 2 மல்லர்கள் அவர்கள் கண்ணனை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வந்தார்கள். அவர்களையும் கண்ணன் அழித்து விட்டான். அதையும் தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக ஒக்கலித்திட்டு ஆடல்மா என்று சொல்லும்படியாக வாட மருதிடை போகி மல்லரை கொன்று ஒக்கலித்திட்டு ஆடல் நன்மா உடைத்து. ஆடல் நன்மா என்றால் அது குதிரை ஆடிக்கொண்டு வந்ததாம். கேசி என்கிற ஒரு அசுரன், அவன் கம்சனாலே ஏவப்பட்ட அசுரன், ஒரு குதிரையினுடைய வடிவிலே வந்தானவன். ஆனால் அவன் ஒக்கலித்திட்டு என்னால் என்ன நடை பழகுபவன் போலே என்று வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள். அதாவது மிக அல்லது கொக்கரித்து கொண்டு என்று கூட நாம் அர்த்தம் சொல்லலாமோ. அப்படி ஒக்கலித்திட்டு ஆடல் நன்மா என்று அப்படி ஆடிக்கொண்டு வந்த நன்மா உடைத்து என்னால் அதையும் அழித்தான். இதெல்லாம் தனக்கு வந்த ஆபத்தை அவன் போக்கிக் கொண்டது என்று கூட நாம் சொல்லிவிடலாம். ஆனால் அடியவர்களுக்கு வந்த ஆபத்தையும் போக்கி இருக்கிறான் என்பதை தெரிவிக்கின்றார். ஆயரான் இறைக்கு அன்று இடர்தீர்ப்பான் கூடிய மாமழை காத்த கூத்தன் என்று அந்த குன்றெடுத்து ஆனிரை காத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிற சரித்திரம் இருக்கிறது. அது ஆயர் ஆனிரைக்கு அன்று இடர் நீக்குவான். அந்த இடரை போக்குவதற்காக என்ன செய்தான்? அந்த கூடிய மாமழை, இந்திரனாலே ஏவப்பட்ட பெரிய மழை பொழிய ஆரம்பித்தது. அந்த மழை இந்த ஆயர்கள் மீது விழாமல் இருப்பதற்காக கோவர்தனம் என்கிற மலையை எடுத்து கொடையாக பிடித்தான் அல்லவா, அதை தெரிவிக்கிறார். கூடிய மாமழை காத்த கூத்தன வருகின்றான். அவன் கூடிய மாமழை காத்தவன், அவனை கூத்தன் என்று சொல்லுகின்றார். கூத்தன் என்றால் அழகாக கூத்தாடுபவன் என்பது பொருள். ஆஹா, இவன் அந்த கோவர்தன மலை என்கிற உயர்ந்த பெரிய மலை, அதுவும் மிகவும் பழமையான மலை, அது மழை மா முதுகுன்றெடுத்து என்று கீழ்ப்பதிகத்திலேயே தெரிவித்தாரே. அப்படிப்பட்ட பெரிய மலையை எடுத்து கையிலே பிடித்துக் கொண்டு அவன் நிற்கிறான். அந்த நிற்கிற நிலையை பார்த்தால் ஒரு கூத்தனை போல இருக்கிறது என்று தெரிவிக்கின்றார். கூத்து ஆடுபவனை போலே, அதாவது கூத்து ஆடுபவர்கள் கைகளிலே குடங்களை ஏந்தி கொண்டு மிகவும் பாரமான விஷயங்களை ஏந்தி கொண்டு அவை கீழே விழாமல் அப்படியே கூத்து ஆடுவார்கள் அல்லவா. அதுபோலத்தான் இங்கே கண்ணபிரான் அந்த மலையை ஏந்தி நிற்கிற அந்த நிலையையும் பார்த்தாலும் கூட அது ஏதோ கூத்து ஆடுவதற்கு கையிலே ஏந்தி இருக்கின்ற ஒரு குடம் போலே, அதாவது பெரிய மலையை ஏந்தி இருக்கிறான் என்றாலும் கூட அது மிகவும் அனாயாசமாக பூ ஏந்தினார் போலே என்று கூட ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே காட்டுவார்கள்.
ஒரு புஷ்பத்தை கையிலே ஏந்தி கொண்டிருந்தால் எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமம்தான் கண்ணனுக்கு இந்த மலையை எடுத்து அப்படி தூக்கி கொண்டிருக்கிற பொழுதும் கூட. அதனால்தான் பெரியாழ்வார் கூட இந்த சரித்திரத்தை அனுபவிக்கின்ற பொழுது கொடியேறி செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமில என்று கண்ணனுக்கு ஒன்றும் துன்பமே ஏற்படவில்லை அந்த மலையை ஏந்தி நிற்கிற காலத்தில் என்று தெரிவித்தார். அது இங்க திருமங்கை ஆழ்வார் கூடிய மாமழை காத்த கூத்தன்யன வருகின்றான் என்று அந்த கண்ணபிரானை சொல்லுகின்றார். அவன் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்றால் சேடுயர் பூம்பொழில் தில்லை என்று மிக நன்றாக உயர்ந்த பூம்பொழில் ஆகாசமளவும் ஓங்கி வளர்ந்திருக்கிற பூம்பொழில்களை உடையதாய் எப்படி அந்த பிருந்தாவனம் அப்படி நல்ல பூக்களையும் பொழில்களையும் உடையதாக அப்படி கண்ணபிரான் திருவிளையாடல்கள் செய்த இடம் அப்படி இருக்கிறதோ கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு திவ்யதேசம் ஆகினாலே இங்கே வந்து அந்த எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கின்றான். அங்கே செய்த அந்த செயல்கள் அத்தனைக்கும் உண்டான சிரம பரிகாரம். அதாவது பெரிய காரியங்களை செய்தவர்கள் அந்த செய்த செயல் பெரிய காரியங்கள் முடித்தவுடனே அதற்காக தங்களுடைய களைப்பை ஆற்றிக் கொள்வார்கள் அல்லவா. அந்த களைப்பை ஆற்றிக் கொள்வதற்கு கண்ணபிரான் எங்கே வந்தான் என்றால் அப்படி முதலிலே மருத மரங்கள் நடுவிலே போனான், மல்லர்களை அழித்தான், கேசியை அழித்தான், கோவர்தன மலை எடுத்து கொடையாக பிடித்தான் என்று இப்படிப்பட்ட அரும் செயல்களை எல்லாம் செய்தவன் அந்த அருஞ்செயல்களால் ஏற்பட்ட ஒரு ஆயாசம் என்று சற்று இருக்குமோ இல்லையோ அந்த களைப்பை போக்கிக் கொள்வதற்காக அவன் வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறானாம், சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற இடம் எது என்றால் அதுதான் சித்திரகூடத்துள்ளானே என்று திருச்சித்திரகூடம் என்கின்ற இந்த திவ்ய தேசம் என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். இப்படி திருச்சித்திரகூட்டத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கின்ற அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.